Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம் தமிழ்ச்சனம் செய்திகளுக்காக காயத்ரி கணேஷ். முக்கிய செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கிறது, பார்க்கலாம். கடலூரில் 3வது முறையாக தவிக தலைவர் விஜயின் தேர்தல் பரப்புரை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ரோட் ஷோவிற்கு அனுமதி கேட்ட நிலையில் பொதுக்கூட்டத்திற்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டதால் பரப்புரை ரத்து என தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். ஏற்கனவே கடந்த 9 மற்றும் 11ஆம் தேதி பரப்புரை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் பிரச்சாரத்தை ரத்து செய்தார் விஜய். விரிவான விவரங்களை செய்தியாளர் வினோத்குமார் வழங்கிட கேட்கலாம். வினோத்குமார், வணக்கம். ஏன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் காயத்ரி. அதாவது பார்த்தோம்னால் கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் நாளைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் தேர்தல் பரப்புரை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில அந்த கூட்டமானது திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்த்தோம்னால் அதாவது சாலை மார்க்கமாக அல்லாமல் வான்வழி மார்க்கமாக ஹெலிகாப்டர் மூலம் அந்த மஞ்சக்குப்பத்து மைதானத்தின் அருகில் உள்ள அந்த அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் இறங்கி அங்க அருகில் உள்ள மஞ்சக்குப்பம் மைதானத்திலே பரப்புரை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பார்த்தோமானால் அங்கு கடலூர் பகுதியிலே ரோட் ஷோ நடத்த அனுமதி வேண்டும் என தாவேக்காவினர் கேட்டிருந்ததாகவும், அதற்கு ரோட் ஷோவிற்கு அனுமதி வழங்க முடியாது, பொதுக்கூட்டத்திற்கு மட்டுமே அனுமதி வழங்க முடியும் என மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் இந்த பரப்புரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக பார்த்தோமானால் கடலூரை பொறுத்தளவிலே இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரச்சாரம் என்பது 3வது முறையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த 9ஆம் தேதி அதே மஞ்சக்குப்பம் மைதானத்திலே தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாக அனுமதி கேட்டிருந்து மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கிய நிலையில் நிர்வாக காரணங்களுக்காக அந்த பரப்புரை கூட்டமானது ரத்து செய்யப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அடுத்தபடியாக பார்த்தோம்னால் 11ஆம் தேதி அதே மஞ்சக்குப்பம் மைதானத்திலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதோடு மட்டுமல்லாமல் அன்றைய தினம் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக உள்ள உதயநிதி அவர்கள் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள அனுமதி கேட்டிருந்த நிலையில் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்துக்கு அனுமதி வழங்கியுள்ளதால் உதயநிதியின் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 3வது முறையாக நாளைய தினம் 19ஆம் தேதி கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்திலே பரப்புரை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டிருந்து அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட நிலையில் ரோட் ஷோவுக்கு அனுமதி வழங்க முடியாது என்ற காரணத்தினால் பரப்புரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளது. காயத்ரி, தங்களுக்கு நன்றி வினோத்.